Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் சாக்லேட் சிரப் தான் பார்க்க போறோம். இது ஒயிட் சுகர் இல்லாம இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா அப்படியே நம்ம அந்த கடையில வாங்குற சாக்லேட் சிரப் மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க கன்சிஸ்டன்சி எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படினு. இத வச்சு நீங்க கேக் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நேம் எழுதுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப perfect சூப்பரா இருக்கும். டேஸ்டும் வேற லெவல் அப்படியே ஆப்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கு நாட்டு சர்க்கரை வச்சு செஞ்சாதான் பெர்ஃபெக்ட்டா வருதுங்க. சுகர் வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுவும் இல்லாம கரெக்ட்டா அப்படியே ஆப்டா அந்த கடையில உள்ள சாக்லேட் சிரப் மாதிரியே வேணும்னா இந்த நாட்டு சர்க்கரை வச்சு செய்யுங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வருது. இது வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து சாக்லேட் பவுடர் அதாவது கோகோ பவுடர் இத சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமா ஊத்தி ஒரு கைட்டு mix பண்ணிக்கிட்டே இருங்க. 1/2 கிளாஸ் பாலையும் ஃபுல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நீங்க அடுப்பை ஆன் பண்ணவே வேண்டாம். ஆஃப்ல வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பால் காணாத மாதிரி mix ஆகாத மாதிரி இருக்கும். நீங்க நல்லா தொடர்ந்து பீட் பண்ண அது நல்லா mix ஆயி வரும். பாருங்க இப்பவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கொஞ்சமா நல்லா mix ஆயிட்டே இருக்கு. நான் இப்போ வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. பாத்தீங்களா? நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சுத்தி எடுத்து விட்டு mix பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா mix ஆயிடும். நல்ல லிக்விடா வரும். அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்தீங்கன்னா அப்படி பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லனா கொஞ்சம் லிக்விடா இருக்கும். அதனால கண்டிப்பா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு நல்லா இதையும் எங்கேயுமே அந்த கட்டியா இல்லாத மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஊத்திக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா ஊத்திக்கோங்க. இல்ல வேண்டாம் அப்படினா அப்படியே விட்டுறலாம். அந்த கோகோ பவுடர் ஸ்மெல்லே நல்லா தான் இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போதான் நீங்க அடுப்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு தொடர்ந்து கை எடுக்காம mix பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்திருக்கனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்சா லோ ஃப்ளேம்ல வச்சு கூட நீங்க பண்ணுங்க. நல்லா mix பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நல்லா முறைச்சு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும்போது நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லிக்விடா இருந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் ஆற உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ நல்லா ஆறட்டும். பாருங்க இப்போ நான் அதை நல்லா ஆற வச்சு எடுத்துர்க்கேன். எப்படி இருக்கு பாருங்க. இப்பவே அப்போ விட நல்ல திக் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கேக் டாப்பிங்க்கு இது அழகா நீங்க யூஸ் பண்ணலாம். வெளியில வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ஈஸியா பண்ணிட்டோம். வெளியில வாங்குனீங்கன்னா ரேட்டும் அதிகம். கண்டிப்பா அதுல ஒயிட் சுகர் தான் சேர்த்திருப்பாங்க. நம்ம இன்னைக்கு வீட்ல உள்ள நாட்டு சர்க்கரை வச்சு செஞ்சிருக்கோம். ஆனா டேஸ்ட் வேற லெவல்ங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கிட்ஸ்க்கு நீங்க இதுல கேக் டாப்பிங் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியா கொடுத்த ஒரு ஃபீலும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். Thank you friends.